சிறுகடிக்க ஆசை சரியில்ல டுடே அடுத்து வர எபிசோட்ல நம்ம விஜய் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. வீடு திரும்ப கிடைச்சதுனால வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க. நம்ம பார்வதி, சிவன், அதுக்கு அடுத்ததான் நம்ம முருகன், வித்யா, அதுக்கு அடுத்ததான் ஸ்வேதா, அவங்க ஃப்ரெண்டு, இப்படி எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஜோடி ஜோடியாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம மனோஜால பொறுத்துக்கவே முடியல. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே ரோகிணி மட்டும் என் கூட இருந்திருந்தா நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி இருந்துட்டு விஜய்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஏன்னா உனக்கு அந்த நேரத்தில் நான் உனக்கு உதவாமல் போயிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதில் நான் ஒரு நல்ல பாடத்தவே கற்றுக்கிட்டேன். எனக்கு என் வீடு தான் எல்லாமே, என் வீட்டை தவிர இனிமேல் நான் வேற எங்கேயும் நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த வீடு கையை விட்டு போனது நீ ஆசாசையாக வளர்த்த உன் புள்ள மனோஜினால, ஆனால் இந்த வீடு திரும்ப கிடைச்சது முத்துனால அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜயாவும் முத்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா 3 நாள் படாத கஷ்டப்பட்டு அந்த காசெல்லாம் சேர்த்து காரை ரெடி பண்ணி அது அடமானத்துக்கு போட்டு தான் அந்த பணத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிப்பார். அதை நினச்சி பார்த்து நம்ம விஜயாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் ஷோரூமை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டம்னு கேட்குற போது ஒரு பைசா கூட கொடுத்து உதவாதவன் இவன். ஆனால் முத்து அப்படி கிடையாது, படிக்காதவன் தான். ஆனால் அவன் திறமையை வச்சு 38 லட்சத்தை அவன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான். 38 லட்சம் இல்லை, 48 லட்ச ரூபாயும் அவன் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேலாவது விஜயாவான்னு முத்துவை புரிஞ்சுக்க போகிறாங்களா இல்லையன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.